கிங்காங் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாப்போமா? ஒரு பாறைக்கு பின்னாடி ஒரு வீரன் ஒளிஞ்சிருக்கான். கிங்காங் அத கவனிக்கல. கிங்காங் தனக்கு ஏற்பட்ட காயங்களை சரி பண்ணிட்டு தாகத்துக்காக தண்ணீர் குடிக்குது. திடீர்னு கிங்காங் கவனமா ஏதோ ஒண்ணு பாக்குது. தண்ணிக்குள்ள கைவிட்டு ஒரு பெரிய ஆக்டோபஸை வெளியே இழுத்து போடுது. ஆக்டோபஸ் அதை சுத்தி வளைச்சு கிங்காங்கோட கழுத்தை நெரிக்க முயற்சி பண்ணுது. ஆனா கிங்காங் அதோட தலைய பிடிச்சு நசுக்கி துண்டு துண்டா கிழிச்சு சாப்பிடுது. இத பார்த்த அந்த வீரன் ரொம்ப பயந்து நடுங்குறான். கிங்காங் அவனை ஒன்னும் பண்ணாம அதை சாப்பிட்டுட்டு வேற பக்கம் போயிடுது. இந்த கிங்காங் ஒரு பெரிய அரக்கன் இல்ல, இந்த தீவோட பாதுகாவல்னு அந்த தீவுல இருக்கிற பழங்குடி மக்கள் ஆராய்ச்சியாளர்கள் குழுவிடம் சொல்றாங்க. இந்த தீவுல பெரிய பல்லி மாதிரி ஒரு மிருகம் இருக்கு, அது ஆபத்தானதுன்னு அவங்க சொல்றாங்க. அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து இந்த தீவை காப்பாத்துறதுதான் கிங்காங். அதனால கிங்காங் சாக கூடாதுன்னு அந்த பழங்குடி மக்கள் சொல்றாங்க.